நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 2 படி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 2 படி இட்லி அரிசிக்கு 1/4 படி உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். கழுவிட்டு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊறட்டும், அப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம். அரிசி ஊற வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ ஆட்டிடலாம். மாவு அரைச்சாச்சு. உப்பு போட்டு கலந்துடலாம். ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி பணியாரமும் கார சட்னியும் செய்ய போகிறேன். பசங்க இதைத்தான் கேட்டாங்க. நான் மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கல, அந்த மாவு இருக்குது. நீ காலையிலேயே அஸ்மா சொன்னால் மாவு இருக்குல்ல, சாயங்காலம் பணியாரம் ஊற்றி கொடுன்னு சொல்லியிருந்தாலையா, அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு கார சட்னியும் அப்புறமும் பணியாரம் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சூப்பராக மாவு வந்து ரொம்ப நல்லா பொங்கி வந்திருந்தது. நல்லா புளிச்சிருக்கு. உப்பு போட்டு தான் கலந்து வச்சோம். இது போட தேவையில்லை, ரொம்ப கெட்டியாக இருக்குது. நான் வந்து இதை இப்படியே எடுத்து வைக்கிறதில்ல, ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நமக்கு தேவையான அளவு கலக்கிட்டு அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு சட்னி ஒன்று செஞ்சிடலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாயை வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு 2 பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3 பல் பூண்டி சேர்த்து அதையும் வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன தக்காளியாக ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இது நம்ம மாடி தோட்டத்தில் வந்த தக்காளி தான். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இந்த டைமில் புதினா சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்திலேருந்து நான் பறித்த புதினா தான். இதையும் நல்லா வதக்கிடுவோம். இது கூடவே கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துருவோம். தக்காளியே கொஞ்சம் நம்ம அதிகமாக போட்டிருக்கிறதுனால புளிப்பு வந்து தேவைப்படாது. உங்களுக்கு கொஞ்சம் புளி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக புளி கூட இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே மிளகாயும் சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். சட்னிக்கு வதக்கி ஆற வச்சாச்சு. மாவு ஒரு பக்கம் கலந்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி பாருங்கள். இட்லி மாவு பக்குவத்துக்கு கரைச்சிட்டேன். இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். பணியாரக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். கொஞ்சம் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு. ஆனாலும் பணியாரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். ஒரு 3/4 குழிக்கு ஊற்றினாலே போதும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஒரு 10-20 செகண்டுக்கு மட்டும் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா அந்த மாதிரி எடுத்து திருப்பிடலாம். ரொம்ப கலர் மாறணுன்னுலாம் இல்லை. அடிப்பகுதியில் இந்த மாதிரி திருப்பிட்டு 2வது தடவை கூட நீங்கள் திருப்பி போட்டு மொறுன்னு வந்து பணியாரம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், குண்டுன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த மாவு மேலே ஈரமாக இருக்கிறப்பவே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா குண்டாக இருக்கும். அடியில் ஃபுல்லாக வேக வச்சுட்டு திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி குண்டாக வராது. 2வது தடவை கூட நீங்கள் இந்த மாதிரி திருப்பி மறுபடியும் வேக வச்சுக்கலாம். நல்லா மொறுன்னு வேணும்னா. சிலருக்கு வந்து மொறுப்பாக பிடிக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மொறுப்பாக பிடிக்கும். பெரியவங்கலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இது போல் சும்மா ஒரு 2 டைம் இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி வேக வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக எடுத்தாச்சு. அடுத்து வந்து இன்னொரு தடவை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் பணியாரத்தை ஊற்றி வச்சுட்டு போய் சட்னி அரைக்கிறதுக்கு டைம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வலுவலுப்பாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குருணையாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த சட்னி அரைச்சாலுமே. அவ்வளோதான், ரெடி. பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு பணியாரமும் சட்னியும் செஞ்சாச்சு. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.